ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி பருப்பு ரசம், புளி ரசம்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு ரசம் செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதுமே ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நல்லா பழுத்த தக்காளியை ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துருங்க. 1 கையளவுக்கு மல்லி இலை, 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விதமான தீயிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளும் பச்சை வாசனை போயிட்டு நல்லா வெந்து வரணுங்க. அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. பாருங்கள், ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள். நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக அந்த தக்காளியை மசிச்சு விடுங்க. நல்லா வெந்திருக்கிறதுனால ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். இது இப்போது 1 கப் அளவுக்கு இருக்குங்க. இது அப்படியே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு நல்லா படபடன்னு வெடித்து வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகை தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லை தூளாகவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிதம் பொரிஞ்சதும் இதை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய ரசத்தோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா மணக்க தாளிப்பு வாசனையோட ரசம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு 1/2 லெமனை எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்ததுக்கப்புறமா ரசத்தை கொதிக்க வைக்க வேண்டாம், ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் லெமன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.